ஒரு சமயம் கோமாயு என்ற குள்ளநரி காட்டை விட்டு ஊருக்குள் வந்தது. நரியை ஊரில் இருக்கும் நாய்கள் சும்மா விடுமா? ஒன்று கூடி துரத்த ஆரம்பித்தன. உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிய குள்ளநரி அருகில் இருந்த ஒரு சாயப்பட்டறைக்குள் புகுந்தது. உயிர் தப்பிக்க ஓடிய குள்ளநரி கால் தவறி அங்கிருந்த நீல நிற தொட்டிக்குள் விழுந்தது. தொட்டியில் விழுந்த குள்ளநரி நிறம் மாறி நீல நரி ஆனது. நிறம் மாறிய குள்ளநரி காட்டுக்கு செல்ல காட்டில் வித்தியாசமான ஒரு காட்சியை கண்டது. என்ன, எல்லோரும் என்னை வித்தியாசமாக பார்க்கிறார்கள்? ஏன் என்று கேட்டு பார்ப்போம். நீல நரியை பார்த்த விலங்குகள் பயந்து ஓடின. ஒன்றும் புரியாத நரி என்னை பார்த்து இப்படி பயப்பட என்ன காரணம் என்று புலம்பிக் கொண்டே தன் உருவத்தை அருகில் இருந்த குளத்தில் பார்த்தது. அட, என் நிறமாற்றம்தான் காரணமா? என்னை பார்த்து பயந்தா ஓடினார்கள்? நீலத்தில் விழுந்தது நல்லதுதான் போலிருக்கிறது. உடனே மற்ற விலங்குகளை பார்த்து நீலநரி, நீங்கள் யாரும் என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த காட்டின் ராஜாவாக இருக்க வனதேவதை என்னை அனுப்பியிருக்கிறாள். நீங்கள் எல்லோரும் என்னை உங்களின் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களை ஆபத்தில் இருந்து காப்பேன் என்று சொல்ல, இந்த வித்தியாசமான விலங்கை வனதேவதை கூட அனுப்பியிருக்கலாம். நம் வனதேவதைக்காக இவனை ராஜாவாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என எல்லா விலங்குகளும் முடிவு செய்தன. நரி காட்டின் ராஜா ஆனது. ஒரு நாள் கோமாயு தன் மந்திரிகளுடன் பாறை மீது அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தது. அப்போது தூரத்தில் நரிகளின் கூட்டம் ஒன்று ஊளையிடும் சத்தம் கேட்டது. அதை கேட்ட கோமாயுக்கு ஊளையிடும் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை. கோமாயு தன் நிலையை மறந்து தானும் உரக்க ஊளையிட்டது. உண்மை வெளிவர அருகில் இருந்த சிங்கம் கோபத்துடன் நரியின் மீது பாய்ந்தது. பார்த்தீர்களா, ஏமாற்றுக்காரனுக்கு கிடைத்த தண்டனையை? என்னுடைய போர்வை. அம்மா, அம்மா, இந்த கிட்ட என் போர்வை எடுத்து போத்திக்கிட்டான். கடவுளே, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள ஏன் காத்து இப்படி அடம் பிடிக்கிற? அம்மா கிட்ட போய் கேளுங்க. ஆமா, தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய எழுப்பி என்ன போய் திட்ட சொல்றியா? அம்மா, அவனை திட்டுங்க. அவன் எழுந்து வரட்டும், அப்புறம் நான் கேக்குறேன், சரியா? இங்க பாரு, உங்க அப்பா கொண்டு வந்தாரு. ஒன்னு கிட்டுக்கு, இன்னொன்னு உனக்கு. ஹாய், மீன். அம்மா, எனக்கும் மீன் தாங்க. வந்துட்டியா வாழு பையா? வா. இதான் பெருசு. எனக்கு பெரிய மீன்.
இருக்கிட்டு நான் எடுத்து தரேன். அது பெரிய துண்டு, உன்னால அதை சாப்பிட முடியாது. பெரிய மீனா? எனக்கு இது வேண்டாம். காத்து, நீயே தானே அந்த மீன் துண்டு எடுத்த. இப்ப எதுக்காக நீ கோவப்படுற? நீ எடுத்த மீன் துண்டு தான் பெருசு. இல்ல, எனக்கு இது வேண்டாம். இது சின்ன மீன். நீ அந்த மீனை சாப்பிட்டா போதும். காத்து, காத்து எழுந்துரு. எனக்கு இது வேண்டாம். என்கிட்ட அடி வாங்க போற, எழுந்துரு. வேண்டாம். உன்னை எழுந்துருன்னு சொன்ன. வேண்டாம்னு சொல்றேன். முடியாது, எழுந்துரு. எழுந்துரு. வேண்டாம், நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல. அம்மா, இந்த மீன் அக்காக்கே கொடுத்துருங்கம்மா. பாத்தியா, அவனை பார்த்து கத்துக்க. அது கொடுப்பா. இந்தா சாப்பிடு. திரும்ப அடம் பிடிக்காத. சரி, நான் போயிட்டு வரேன். இதா பெரிய மீன், அது சின்ன மீன். அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல. அம்மா. கிட்டு, என்ன? நான் ஒண்ணுமே செய்யலம்மா. காத்து, நீ மறுபடியும் எதுக்காக அழுதுட்டு இருக்க? இந்த மீன் சின்னது, இது எனக்கு வேண்டாம். நீ கேட்டதாலதானே அந்த மீன் துண்டை கொடுத்தோம். மரியாதையா சாப்பிடு. நான் வேண்டாம்னு சொல்றேன்ல. சாப்பிடுறியா இல்லையா? நான் இங்க இருந்து போக போறேன். ஓஹோ, இங்க இருந்து போயிடுவியா? காத்து, இங்க வா. காத்து, நான் கூப்பிடுறது கேக்கலையா? மரியாதை இங்க வா. உன் மீன் துண்டு எங்க? எங்க போட்டு எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வான்னு. அந்த மீன் சின்னது, எனக்கு அது வேண்டாம். இவள என்ன பண்றதுன்னே தெரியல. போய் அந்த மீனை எடுத்துட்டு வா காத்து. அக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அந்த மீன் தான் பெருசு. ஓஹோ, இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்ப நீதான் காரணமா? அவதான் என்ன ஒழுங்கு காட்டினா. போடா. என்னோட மீன். அச்சச்சோ, என் மீன் எங்க? ஐயோ அம்மா, என் மீனை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. நல்லா வேணும். சொன்ன பேச்சு கேக்கலல. நீ அடம் பிடிச்சதுக்கு உனக்கு கிடைச்ச பரிசு இது. உங்க அப்பா வரட்டும், உனக்கு இருக்கு.